ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெஸ்டீஜ் ஓடிஜி 32 லிட்டர் அன்பாக்சிங் தான். இது ஃபுல்லாக வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணியும் காட்ட போகிறோம். இது வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ராக்டாக ப்ரெஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்துட்டு வீட்டிலே ஹோம் டெலிவரி கொடுத்துட்டாங்க. அது வந்து மேலே ஒரு அவுட்டரில் வந்து ஒரு நல்ல காட்டன் பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ப்ரெஸ்டீஜ் ஓடிஜியோட பாக்ஸ் கவர் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மேலே வந்துட்டு அவங்க பாக்ஸ் பிரித்தாச்சு. உள்ளே வந்துட்டு ஓடிஜி பாக்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பாக்ஸை உங்களுக்கு மேலே வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சசரிஸு ப்ளஸ் என்னென்ன இதில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இதில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் பண்ணலான்றதையும் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோஸாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்ததாக இது பாக்ஸில் போட்டிருக்கிற ப்ரைஸ் வந்து 9,000 மேலேங்க. பட் நாங்கள் ஆஃபரில் வந்துட்டு 7,000க்கு வாங்கணும் இதை கரெக்டாக. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே 2 புக்லெட்ஸ் இருக்குது. 2 புக்லெட்ஸில் வந்து ஒன்று வந்துட்டு மெனுவு, இன்னொன்று வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் புக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இது வந்துட்டு அதில் இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்றதுக்கு உண்டான மெனு புக்கு மாதிரி. இதை பார்த்தும் நீங்கள் செய்யலாம். இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு நம்ம இப்போ அவனை வந்துட்டு வெளில எடுக்கலாம். அவன் வந்துட்டு 2 சைடு தர்மோக்கோல் போட்டு நல்லா டேமேஜ் ஆகாத மாதிரி பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு கவரில் பேக் பண்ணி அதை நம்ம வெளில எடுத்தாச்சு. வெளில எடுத்துகிட்டு கவரையும் ரிமூவ் பண்ணிடலாம். கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த புடி வந்துட்டு உங்களுக்கு அலுமினியம் பார் ஃப்ரேமில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க அந்த டோருக்கு. இப்போ அதை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்துட்டு ஒரு 12 இன்ச் பீட்சா பேன் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ வெயிட்லாம் இல்லைங்க, ரொம்ப லெஸ் வெயிட்டு தான் அது. ஒரு பவுடர் கோட்டட் மாதிரி பிளாக் கலர் பவுடர் கோட்டட் கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் இல்லை, பவுடர் கோட்டட். ஏன்னா உங்களுக்கு ஓடிஜியில் வந்து பெயிண்ட் அடித்தா அது போயிடும், அதனால் பவுடர் கோட்டை தான் பண்ணுவாங்க அதை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் ரேக் இருக்குது. இந்த ரேக்கும் அதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு ஒரு பேக்கிங் ட்ரே இருக்குது. அதுவும் பவுடர் கோட்டட் தான், பிளாக் கலரு. ப்ளஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ்டர் கில்லர் வந்துட்டு உங்களுக்கு அந்த சிக்கன் வந்துட்டு நீங்கள் ஃபுல் சிக்கனை வந்துட்டு வச்சு அப்படியே ரோலிங் மெத்தடில் குக் பண்ணுற மாதிரி அது இருக்குது. இந்த 2 சைடு ஹூக்கும் வந்துட்டு சிக்கனை நடுவில் வச்சுட்டு சொருவி ஹோல்டிங்கில் சுற்றணும் அதை. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே வந்துட்டு இந்த ஃபேன் வரும். இது 30 லிட்டர்ஸ்க்கு மேலே வர மாடலுக்கு மட்டும் தான் இந்த ஃபேன் வரும். ப்ளஸ் வந்து இன்பில்ட் லைட் இருக்குது உங்களுக்கு. மொத்தமே இந்த 4 தாங்க கொடுக்குறாங்க. இதில் வந்து ட்ரிப் ட்ரே வரல. இதில் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இதில் ட்ரிப் ட்ரே கிடையாது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு கீழே வந்து சில்வர் ஃபாயில் மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். இதை வந்துட்டு காயிலும் வந்துட்டு நல்ல பெரிய காயில், மேலே இருக்கிறதும் பெரிய காயில், கீழே இருக்கிறதும் நல்ல பெரிய காயிலாகவே கொடுத்துருக்காங்க. 32 லிட்டருன்றதால இதுக்கு வந்துட்டு 15 ஆம்ஸ் ஃப்ளக்கு தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஃப்ளக்குங்க. சின்ன ஃப்ளக்கில் உங்களால் இது போட முடியாது. மோஸ்ட்லி இந்த பாடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இரும்புலாம் கிடையாதுங்க, ஃபுல்லாகவே தகரம் தான். அந்த கிளாஸ் ஃப்ரேம் மட்டும்தான் வெயிட்டு. மற்றபடி அந்த கிளாஸ் ஃப்ரேம் டோர், அதாவது கிளாஸ் டோர் இல்லாமல் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாகவே ஒரு 1.5 kgலே இது வந்துடும். ஏன்னா ஃபுல்லாகவே தகரம் தான். பட் ஆனால் ஃபினிஷிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜோட ஃபினிஷிங் குவாலிட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. அதில் எதுவும் விதமான மாற்றமும் இல்லை. கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த புஷ்ஷு வந்துட்டு 4 சைடு அழகாக புஷ்ஷு கொடுத்துருக்காங்க. பின்னாடி இடிக்காத அளவுக்கு புஷ்ஷு, ப்ளஸ் ஒரு ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. அதில் சப்போஸ் ஹெவி வோல்டேஜாக வந்தால் கூட உங்களுக்கு உள்ளே எதுவும் ஆகாத மாதிரி. அடுத்து நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைமரு. டோட்டலாக 90 செகண்ட்ஸ் வரைக்கும் டைமர் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே கட் ஆஃப் ஆகிடும் அந்த டோட்டலாகவே ரன்னிங் டைமு. அதுக்கு அடுத்து வந்து டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. டாப் செல்சியஸ் வந்து 240 வரைக்கும் போகும் அதிகபட்சம். நம்ம எவ்வளோ வேணுமோ குக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு குக்கிங் டைப்பு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ரோஸ்டடு நடுவில் அந்த சிக்கன் சுருவி சுற்ற ஒன்றுன்னு சொன்னீங்களே அது. இது மேலேயும் கீழே 2 சைடுமே க்ரில்லர் ஒர்க் ஆகும். செகண்ட் வந்து ஃபேன் மோடு, இது ரோஸ்டர் மோடு, அதுவும் மேலே கீழே ஒர்க் ஆகும். இது வந்து எதுவுமே இல்லாமல் வெறும் மேலே கீழே மட்டும் கம்பி, இது வந்து கீழே மட்டும் கம்பி, இது வந்து மேலே மட்டும் அந்த கம்பி ஹீட் ஆகிற மாதிரி. அந்த பாயிண்ட் இருக்கிறது ஆஃபு. அவ்வளோதான். இவ்வளோ தாங்க சிம்பிள் மெத்தடு. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஸ்வீட் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு அந்த
கோகனட் பிஸ்கெட் செஞ்சு பார்த்தோம். நிஜமாவே ரொம்ப நல்லா வந்துச்சு. அப்புறம் என்னோடய ஃபேவரட் வந்து அடுத்து வந்து தந்தூரி சிக்கனு, அதையும் செஞ்சோம் அடுத்தது. அதுவும் சூப்பராகவே வந்துச்சு. நிஜமாவே ப்ராடக்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பெஸ்ட்டு, வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.